ஒரு தனிப்பட்ட மனிதன், அதாவது நான் மார்க்கத்தை சொல்றேங்கிறதுக்காக என்னை நேசிக்கக்கூடிய மக்கள், வாலிபர்கள் பயானுக்கு வர்றாங்க, போட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்க, சந்திக்க ஆசைப்படுறாங்க, கை கொடுக்க ஆசைப்படுறாங்க. இது எதன் மேல இருக்குங்கிறதான் கேள்வி. நான் சொல்லக்கூடிய மார்க்க கல்வி முக்கியத்துவப்படுத்தப்பட்டு என் மேல இருந்தா வேற. ஆனா என் மேல் அதிகமா இருக்கு, மார்க்க கல்வி மேல ஈடுபாடு குறைவா இருக்கு. என்னுடைய உரைக்கு தயாராகி நான் வர்றேன் ஒரு ஊருக்கு, 7 மணிக்கு உரை. எத்தனை மணிக்கு வராங்க எல்லாரும்? காலையிலே வந்து 5 மணிக்கு, 5:30 மணிக்கு, 6 மணிக்கு வராங்க. அன்னைக்கு காலைல ஃபஜர் தொழுகைக்கு அவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? அப்போ எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தனிப்பட்ட மனிதனுக்கா? அப்போ அந்த இடத்துல குறைவா இருக்கு. அதாவது இது மார்க்க கல்விக்கான முக்கியத்துவமா இருந்தா அது எனக்கு மட்டும் இருக்காது, மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அது இருக்கும். மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுக்கும் அது இருக்கும். அது இருக்கா? இல்ல. எல்லாரையும் ஒரே தரத்துல பாக்குறது இல்ல. மார்க்க கல்வி அளவிட வச்சு அங்க பாக்குறது இல்ல. ஒரு சொல் வலிமை அழகா இருக்கலாம், ஒரு சொல்லக்கூடிய முறை அழகா இருக்கலாம். அது ஈர்ப்புங்கிறது மார்க்கத்துக்கான ஈர்ப்பா இருக்க முடியாது. அதான் முதல் அளவீடு. அதனால அது மார்க்க கல்விக்குள்ள முக்கியத்துவமா மாறணுங்கிறதான் எண்ணம். அதனால தவிர்க்கிறேன். 2வது